செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலோவை காண்பினே. உலகெங்கு இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த வாரத்திய ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்பாக இந்த வாரத்தில் என்னென்ன நல்ல நாட்கள் இருக்கிறது என்று பார்ப்போம். இந்த வாரம் 3 நாட்கள் நல்ல நாட்களாக இருக்கிறது. அதில் 1 சுபமுகூர்த்த நாள், மற்ற 2 சாதாரண நல்ல நாள். இன்றைய தினம் பிப்ரவரி 11 ஞாயிற்றுக்கிழமை துதிய திதி சதயம் நட்சத்திரம் சித்தியோகம் ஒரு முழு சுபமுகூர்த்த நாள். அடுத்து பிப்ரவரி 13 செவ்வாய்க்கிழமை சௌர்த்தி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் அமிர்த யோகம் ஒரு சாதாரண நல்ல நாள். என்றால் செவ்வாய்க்கிழமை வருவதனால் அது சாதாரண நல்ல நாளாக மாறிவிட்டது. என்றால் உத்திரட்டாதி மிக அற்புதமான நட்சத்திரம், ஆனால் செவ்வாய்க்கிழமை வருவதனால் அது சாதாரண நல்ல நாள். அடுத்து பிப்ரவரி 15 வியாழக்கிழமை சஷ்டி திதி பரணி நட்சத்திரம் சித்தியோகம் அது ஒரு சாதாரண நல்ல நாள். ஆக இந்த வாரத்தில் பிப்ரவரி 11 ஒரு முழு சுபமுகூர்த்த நாட்களும், மற்ற பிப்ரவரி 13, 15 இந்த 2 நாட்கள் சாதாரண நல்ல நாட்களாக அமைந்திருக்கிறது. இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் கடகம், சிம்மம், கன்னி, துலாம் இந்த 4 ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்திலே சந்திராஷ்டக தோஷம் அமைந்திருக்கிறது. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 10 சனிக்கிழமை, பிப்ரவரி 11 ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். அதாவது கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 10 சனிக்கிழமை பகல் 10 மணி 2 நிமிடம் முதல் பிப்ரவரி 12 திங்கட்கிழமை காலை 9 மணி 35 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். அடுத்து சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 12 திங்கட்கிழமை காலை 9 மணி 35 நிமிடம் முதல் பிப்ரவரி 14 புதன்கிழமை காலை 10 மணி 43 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். ஆக சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 12 திங்கட்கிழமை, பிப்ரவரி 13 செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்கள் சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. அடுத்து கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 14 புதன்கிழமை காலை 10 மணி 43 நிமிடம் முதல் பிப்ரவரி 16 வெள்ளிக்கிழமை பகல் 2 மணி 43 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். ஆக கன்னிராசியில் பிறந்தவர்கள் பிப்ரவரி 14 புதன்கிழமை, பிப்ரவரி 15 வியாழக்கிழமை, பிப்ரவரி 16 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. அடுத்து துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 16 வெள்ளிக்கிழமை பகல் 2 மணி 43 நிமிடம் முதல் பிப்ரவரி 18 ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணி 59 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். ஆக துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 17 சனிக்கிழமை, பிப்ரவரி 18 ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. அடுத்து இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த சந்திராஷ்ட தினங்களில் இருப்பவர்கள் இந்த சந்திராஷ்ட காலத்தில் ஏற்கனவே நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் செய்யலாம், ஆனால் புதிய காரியங்கள் செய்வதை சிறிது தவிர்ப்பது நல்லது. அடுத்து இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்க்கும்போது மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலே குரு பகவான் இருக்கிறார். ஆகவே நினைத்த காரியங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் சாதிப்பீர்கள். முக்கியமாக தொழில்துறையிலே நல்ல முன்னேற்றம் சாதனை உங்களுக்கு காத்திருக்கிறது. குழப்பங்கள் தீர்த்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த வாரத்தில் புதிய முயற்சிகள் அனைத்தும் தொழில் ரீதியாக செய்யலாம். தெய்வபலம் நன்றாக இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகள் செய்து நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். 6ஆம் இடத்திலே குரு பகவான் கேது பகவான் இருப்பது, கேது 6ஆம் இடத்தில் இருந்தாலே லட்சுமிகரம். ஆகவே பழைய பாக்கியங்கள் வசூலாகும். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனைவின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளும் நீங்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குழந்தைகளுக்கு உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். நல்ல நன்மைகளை அடைவார்கள். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழில்துறையிலே அனைத்து புதிய முயற்சிகளும் செய்யலாம். அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இந்த வாரம் ஒரு முழுமையான சந்தோஷமான வாரமாக கழியலுக்கு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே எதிரிகளால் கூட நீங்கள் நன்மைகளையே பெறுவீர்கள். எதிரிகள் மூலமாகவும் உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படும். மனைவியாலும் உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படும். மனைவி பேரிலே தொழில் செய்பவர்கள் கூட நன்மைகளை அடைவார்கள். கூட்டு தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. புதிய முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெற்று சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன், சூரியன், சனி இந்த கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரத்தில் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு, உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்து நன்மைகளை பெறுவதற்கு இந்த வாரம் மிக ஏற்ற வாரமாக அமைந்திருக்கிறது. மேலும் தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். 12ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது தொழில் வளர்ச்சி காரணமாக
தொழில் நிமித்தமாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். அதன் மூலமாக அலைச்சல் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவது தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு யோகமான வாரமாகத்தான் அமைந்திருக்கிறது. மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள். மேஷராசியில் பிறந்த அசுனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 11 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 13 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 15 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 13 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 15 13 செவ்வாய்க்கிழமை இந்த ஒரு நாள் நல்ல நாள். கிருத்திகை 1ஆவது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 11 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 13 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 15 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நிச்சயம். அடுத்து மேஷராசி பிறந்தவர்கள் இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்து உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருப்பதனால் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கும். இந்த திருஷ்டியிலிருந்து நிவர்த்தி ஆவதற்காக இந்த வாரத்திலே சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றிவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக திருஷ்டி விலகி தொழில்துறையில் நல்ல வளர்ச்சி ஏற்பட்டு நல்ல லாபம் கிடைத்து சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். விரைவில் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும், அதாவது மேஷராசியில் பிறந்து திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார். ஆகவே இந்த வாரத்தில் வீடு நிலம் வாங்குவதற்காக முயற்சிகளை செய்யலாம், அல்லது புதிதாக வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் செய்யலாம். புதிய வாகனங்கள் வாங்கி முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. குழந்தைகளுக்காக செலவினங்கள் ஏற்படும். அந்த செலவினங்கள் சுப செலவாகவே இருக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் என்பது உறுதி. இந்த வாரத்தில் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி சிறிது பேசாமல் இருப்பது நல்லது. பேசினால் சிறு சிறு தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் புதன் செவ்வாய் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை உங்களுக்கு பல விதத்திலும் உதவிகளை செய்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது நிச்சயம். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன், சந்திரன், சனி ஆகிய கிரகங்கள் இந்த வார ஆரம்பத்திலே இருக்கிறது. ஆகவே இந்த வாரத்திலே சூரியன் சனி 10ஆம் இடத்தில் இருப்பதனால் தொழில்துறையிலே போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். தொழில்துறையிலே உங்களுக்கு அலைச்சலும் அதிகமாக இருக்கும். 10ஆம் இடத்தில் சூரியன் சனி இருப்பது தொழில் செய்யும் இடத்தில் சிறு பகைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே மற்றவர்களுடன் பேசும்போது மிகவும் எச்சரிக்கையாக பேசணும். தேவையற்ற வாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருப்பது சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஏற்படும். தாராளமாக சென்றுட்டு வரலாம். எக்ஸ்போர்ட் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை இந்த வாரம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது வெளிநாட்டு வர்த்தகம் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது சுப விரயங்கள் நடக்கும். குடும்பத்தில் சுப விரயங்கள் நடந்து அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் நல்ல நாட்கள். ரிஷபராசியிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 11 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 13 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 15 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 13 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். மிருகசீஷம் 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 11 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 13 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியனும் சனியும் சஞ்சாரம் செய்வதனால் தொழில்துறையிலே போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். வாக்குவாதங்கள் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். இதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கும் நெய்விளக்கு வைத்துவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக தொழில் போட்டியில் வெற்றி கிடைத்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பகைகள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே செவ்வாயுடனும் சுக்கிரனுடனும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தொழில் விஷயமாக அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். சிலருக்கு பிரயாணங்கள், நீண்ட தூர பிரயாணங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் பிரயாணத்தில் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கிறார். ஆகவே நண்பர்கள், உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். அவர்கள் மூலமாக நீங்கள் ஆதாயத்தை அடைவீர்கள்.
தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும், ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. தாய்க்கு சிறு ஆரோக்கிய குறைவு இருந்தாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பித்தால் நிச்சயமாக நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரம் தாயின் ஆரோக்கியத்திலும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூட சிறிது அக்கறை தேவை. குழந்தைகளுக்கும் சிறு சிறு உடல்பாதைகள், உங்களுக்கும் சிறு சிறு உடல்பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆகவே சிறிது ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன், சூரியன், சனி ஆகிய கிரகங்கள் இருப்பது தந்தையுடன் சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும், ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும், தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும், தொழில் விருத்திக்காக அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும், ஆனால் அலைச்சலுக்கேற்ற வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவான் இருப்பது நிச்சயமாக தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும், எதிர்காலம் சிறப்பாக அமைய இருக்கிறது. திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும். அதற்கான முயற்சிகளை இந்த வாரம் கூட நீங்கள் செய்யலாம். பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. விரைவில் சுபகாரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நிகழும் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசியில் பிறந்த இந்த வாரம் நல்ல நாட்கள். மிதுன ராசியில் பிறந்து மிருகசீரிஷம் 3-4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 11 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 13 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 15 வியாழக்கிழமை நல்ல நாள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 11 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 13 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. ஆகவே இந்த வாரம் நன்மைகளை பெறுவதற்காக இந்த நாட்களே நீங்கள் சுபகாரியங்களை செய்யுங்கள். அடுத்து மிதுன ராசி பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே ராகுவான் இருப்பது நன்மை, லாபஸ்தானத்தில் குரு இருப்பதும் நன்மை. ஆனால் உங்கள் ராசிநாதன் புதன் 8ஆம் இடத்திலே புதன் செவ்வாயுடன் இருப்பதனால் செவ்வாய்க்கிழமை என்ற முருகப்பெருமானுக்கும் புதன்கிழமை என்று பெருமாளுக்கும் நெய் தீபம் ஏற்றிவிட்டு வாருங்கள். இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள், பிரச்சனைகள் இல்லாமல் எல்லா வகையிலும் நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. ஏற்கனவே சொல்லியபடி கடகராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. இந்த வார ஆரம்பத்திலேயே சந்திராஷ்ட தோஷம் ஆரம்பிக்கிறது. கடகராசியில் பிறந்தவர்கள் பிப்ரவரி 10 சனிக்கிழமை பகல் 10:02 முதல் பிப்ரவரி 12 திங்கட்கிழமை காலை 9:35 வரை சந்திராஷ்டகம். ஆக கடகராசியில் பிறந்தவர்கள் பிப்ரவரி 10 சனிக்கிழமையும் பிப்ரவரி 11 ஞாயிற்றுக்கிழமை முழு சந்திராஷ்ட தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து செய்வதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கடகராசியில் பிறந்த இந்த வாரம் ராசி பலனாக பார்க்கும்போது இந்த வாரம் உங்களுக்கு அஷ்டமசி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வாரத்திலே எந்த காரியத்திலும் சிறிது தடைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். முதல் முயற்சி தோல்வி கொடுத்தாலும் மறுபடியும் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். 2, 3வது முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேதுவான் இருப்பது இளைய சகோதரனுக்கு சிறு உடல்பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும், ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகள் ஓரளவு நீங்கி இருவரும் பரஸ்பரம் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இந்த வார ஆரம்பத்திலே சூரியன், சந்திரன், சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. இந்த வார ஆரம்பத்தில் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை, ஆனால் 2 நாட்கள் கழித்து நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். 9ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், தந்தை உங்களுக்கு பல விதத்திலும் உதவிகளை செய்வார்கள். 10ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தொழில்துறையில் அலைச்சல் ஏற்படும், இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். சிலருக்கு இடமாறுதல்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள். கடகராசியில் பிறந்த புனர்பூசம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 13 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 15 வியாழக்கிழமை நல்ல நாள். ஆயில்யத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 13 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. சிம்மராசியில் பிறந்தவர்கள் பிப்ரவரி 12 திங்கட்கிழமை காலை 9:35 முதல் பிப்ரவரி 14 புதன்கிழமை காலை 10:43 வரை சந்திராஷ்டகம். அடுத்து கடகராசியில் பிறந்தவர்களுக்கு ஏற்கனவே சொல்ல வேண்டியிருக்கிறது. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்து 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால்
வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம், சனிக்கிழமை ஆஞ்சனுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். நிச்சய வெற்றி நன்மைகள் இந்த வாரம் உங்களுக்கு காத்திருக்கிறது. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் முழு சந்திராஷ்டக தினங்களாக பிப்ரவரி 12 திங்கட்கிழமை, பிப்ரவரி 13 செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்கள் இருப்பதனால் இந்த 2 நாட்களும் எந்த காரியம் செய்தாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து சிம்மராசியில் இந்த வாரம் ராசி பலனாக பார்க்கும்போது உங்களுக்கு சந்திராஷ்டக தோஷம் இந்த வாரத்தில் இருந்தாலும் உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே எந்த சந்திராஷ்டக தோஷம் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்காது. இருந்தாலும் சந்திராஷ்டகத்தில் ராகுடன் சந்திரனை இருப்பதனால் பிரயாணங்கள் செய்யும் போது சிறிது எச்சரிக்கை தேவை. சிலருக்கு உடல் வலிகள், முதுகு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அதற்குரிய மருத்துவம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருப்பது கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் விரைவில் தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது உங்கள் குடும்பத்திலே மற்றவர்களுடன் பேசும்போது மிகவும் எச்சரிக்கை தேவை. விவாதங்களை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது. விவாதங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிந்தவரை விவாதம் செய்யாமல் நீங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்ளுங்கள், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே நண்பர்கள், உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். அவர்கள் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு சென்றாலும் நீங்கள் வெற்றியை பெறுவது என்பது உறுதி. சந்திராஷ்டக தினங்களை தவிர பிப்ரவரி 12, 13 இந்த 2 நாட்களை தவிர மற்ற நாட்களை இன்டர்வியூக்கு போனால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதன், செவ்வாய், சுக்கிரன் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறையும் நன்கு விருத்தியாகும். 7ஆம் இடத்தில் சூரியன், சனி ஆகிய கிரகங்கள் இருப்பது கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். கூட்டாளிகளுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது இந்த வாரத்தில் பிப்ரவரி 12 திங்கட்கிழமையும், பிப்ரவரி 13 செவ்வாய்க்கிழமையும் இந்த 2 நாட்கள் மாத்திரம் பிரயாணங்கள் செய்யும்போது எச்சரிக்கை தேவை. முக்கியமாக இந்த 2 நாட்களும் இரவு நேர பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. மேலும் சொந்தமாக வாகனங்களை ஓட்டி அந்த நாட்களில் வெளியில் செல்வதையும், முக்கியமாக 4 சக்கர வாகனங்களில் செல்பவர்கள் இரவு நேர பயணங்களை இந்த வாரத்தில் இந்த 2 நாட்கள் தவிர்ப்பது நல்லது. மற்றபடி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குருபான் இருப்பதனால் தெய்வஸ்தல யாத்திரைகள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல தரிசனம் ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை உங்களுக்கு பல விதத்திலும் உதவிகள் செய்வார்கள், நன்மைகளை செய்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. இந்த சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள். சிம்மராசியில் பிறந்து மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 11 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 15 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 15 வியாழக்கிழமை நல்ல நாள். உத்திரம் 1ஆவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 11 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 15 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த வாரத்தில் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகுவான் சஞ்சாரம் செய்வதனால் இந்த வாரம் பிப்ரவரி 12, 13 இந்த 2 நாட்களும், அதாவது திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ராகு காலத்தில் துர்கையம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். அதன் மூலமாக பிரயாணங்களை ஏற்பட வேண்டியிருந்த தீங்குகள் நீக்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே அந்த நாட்கள் மிக புனிதமானவை. இந்த நாட்களில் நீங்கள் துர்கையம்மனை வழிபாடு செய்யுங்கள். எல்லா விஷயங்களிலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அடுத்து கன்னிராசி. கன்னிராசியில் வந்து இந்த வாரம் சந்திராஷ்டக தோஷம் இருக்கிறது. கன்னிராசியில் வந்து இந்த வாரம் பிப்ரவரி 14 புதன்கிழமை காலை 10:43 முதல் பிப்ரவரி 16 வெள்ளிக்கிழமை பகல் 2:43 வரை சந்திராஷ்டகம். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு முக்கியமாக பிப்ரவரி 14 புதன்கிழமை, பிப்ரவரி 15 வியாழக்கிழமை, பிப்ரவரி 16 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்டகங்களாக அமைந்திருக்கு. இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே சிறிது எச்சரிக்கை தேவை. இந்த வாரம் உங்களுக்கு ராசிபலனாக பார்க்கும்போது உங்கள் ராசியிலே கேது பகவான் இருப்பது பட்ட பின்பு படிப்பினை கிடைக்கும். ஆகவே எந்த காரியத்தை செய்வதாலும் சிறிது யோசித்து நிதானம் செய்வது மிகவும் சிறப்பானது. தொழில் நிமித்தமாக அலைச்சல் ஏற்பட்டு அதன் மூலமாக தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது
சந்திராஷ்ட தினங்களை தவிர மற்ற நாட்களில் புதிய வாகனங்கள் வாங்கலாம். குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி நன்மைகளை பெறுவார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் என்பது உறுதி. மேலும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனும் சனியும் சஞ்சாரம் செய்வதனால் பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும். இந்த வாரத்தில் சந்திராஷ்ட தோஷம் உங்களுக்கு இருந்தாலும் சந்திரன் குருவோடு சேர்வதனால் தெய்வ வழிபாட்டின் மூலமாக சந்திராஷ்ட தோஷத்திலிருந்து விடுபட்டு நன்மைகளையும் பெற முடியும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பதனால் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு சச்சரவுகள், சிறு சிறு சண்டைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. 7ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது விட்டு கொடுத்து செல்லுங்கள், நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. மனைவி உங்கள் மீது சிறிது கோபத்தோடு இருந்தாலும் விட்டு கொடுத்து சென்றால் நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கு நன்மைகளை செய்வார்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலானாலும் புதிதாக கடன்களை கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரம் கடன் வாங்குவதையும் தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதையும் இந்த வாரம் தவிர்த்து விடுவது நல்லது. மற்றபடி எச்சரிக்கையாக இருந்தால் சந்திராஷ்ட தினங்களில் கூட நீங்கள் நன்மைகளை பெற முடியும். என்றால் சந்திராஷ்ட தினங்களில் சந்திரன் குருடன் சஞ்சாரம் செய்வதனால் சந்திராஷ்ட தோஷத்தில் பெரிய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பில்லை. இந்த வாரம் கன்னிராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கன்னிராசியில் பிறந்த உத்தரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 11 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 13 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 13 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். சித்திரை 1, 2 பாதங்களை பிறந்தவர்கள் பிப்ரவரி 11 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 13 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கன்னிராசி பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்களுக்கு எப்போது அஷ்டம குரு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே வயிறு அஜீரணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகவே அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரம் வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். பல தோஷங்களிலிருந்து விடுபட்டு நன்மைகளை பெற முடியும். முக்கியமாக சந்திராஷ்ட தினங்களான புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாட்களும் வர பிப்ரவரி 14, 15, 16 இந்த 3 நாட்களும் குரு பகவானுக்கு நெய்தீபம் வைத்தால் நிச்சயமாக எல்லா தோஷங்களிலிருந்து விடுபட்டு நன்மைகளை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது நிச்சயம். அடுத்து துளாராசி. துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசி குருடைய பார்வை வருகிறது, நேரடி பார்வை வருகிறது. தெய்வஸ்தல யாத்திரைகள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதன் செவ்வாயுடன் சஞ்சாரம் செய்கிறார். புதிதாக வாகனங்களை வாங்குவதற்கும் வீடு நிலம் வாங்குவதற்கும் ஏற்ற வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. இந்த வாரத்தில் 4ஆம் இடத்தில் புதன் செவ்வாய் சுக்கரன் இருப்பது புதிய தொழில் முயற்சிகளும் செய்யலாம். அனைத்து தொழில் முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். நண்பர்கள், உறவினர்கள் தாமாக முன்வந்து உங்களுக்கு உதவிகளை செய்வார்கள். அடுத்து தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீக்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன், சனி இந்த கிரகங்கள் இருப்பதனால் குழந்தைகளுடன் பேசும்போது சிறிது அன்பாக பேச வேண்டும், அதட்ட வேண்டாம். அதட்டினால் அவர்களுக்கு கோபம் வந்து உங்களுக்கும் அவர்களுக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அதட்டாமல் பேசி அவர்களிடமிருந்து ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் நட்பை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருது நன்றாக இருக்கும். தொழில்துறையுடைய புதிய முயற்சிகளையும் செய்யலாம். உங்கள் ராசிக்கு குருடைய நேரடி பார்வை இருக்கிறது. தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மேலும் மனைவியின் ஆரோக்கியம் பெரிய பிரச்சனை இருக்காது. மனைவி உங்களுக்கு பலவிதத்திலும் நல்ல யோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் நிச்சய வெற்றி காத்திருக்கிறது. உங்கள் பேரிலும் உங்கள் மனைவி பேர்களும் தொழில் செய்வர்களும் நல்ல லாபத்தை அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வாரம் திருமணத்திற்கான அறிவிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கலாம். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேதுபான இருப்பது தொழில்துறையில் அலைச்சல் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவது தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் துளாராசியில் பிறந்த நல்ல நாட்கள். துளாராசியில் பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 11 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 13 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். சுவாதியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 15 வியாழக்கிழமை நல்ல நாள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 11 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 13 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும்
வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நிச்சயம். அடுத்து துளாராசி பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம், 12ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பதனால் செலவினங்கள் சிறிது அதிகமாகும். மேலும் அலைச்சல் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமையன்று விநாயகருக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக எல்லா துறையிலும் வெற்றி பெற்று சந்தோஷத்தை அடைந்து நல்ல யோகத்தை பெறுவீர்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் தைரியமாக செயல்படுவீர்கள். ஆனால் திடீரென்று சில நேரங்களில் தைரியம் குறைந்து காணப்படும். ஆரம்பத்தில் தைரியமாக இருப்பீர்கள், ஆனால் திடீரென்று தைரியம் குறைந்துவிடும். ஆகவே சிறிது எச்சரிக்கையாக செயல்பட்டால் நீங்கள் வெற்றியை பெற முடியும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதன் செவ்வாய் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது இளைய சகோதரன் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். அவர்களும் உங்கள் மீது அன்பை செலுத்துவார்கள். இளைய சகோதரனுக்கும் உங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் சனி இந்த 2 கிரகங்கள் இருப்பதனால் இந்த வாரம் தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். தாய்க்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தாய்க்கு சிறு உடல் பாதைகள் என்றாலும் உடனடியாக நல்ல மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி இந்த வாரம் பேசாமல் இருப்பது நல்லது. பேசினால் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். 5ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது குழந்தைகளின் ஆரோக்கியத்திலும் சிறிது எச்சரிக்கை தேவை. குழந்தைகளுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு முக்கியமாக வயிறு உபாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குருபான் இருப்பதனால் இந்த வாரம் கடன் சுமைகள் சிறிது ஏற்படும். கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் இந்த வாரம் தவிர்ப்பது நல்லது. முக்கியமாக மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதையும் இந்த வாரம் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரம் நீங்கள் ஜாமீன் போட்டால் அந்த பணத்தையும் சேர்ந்து நீங்களே கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். லாபஸ்தானத்தில் கேதுபான் இருப்பது இந்த வாரம் உங்கள் தாத்தா பாட்டி போன்றவர்கள் மூலமாக அனுகூலங்கள் லாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரம் விருச்சிக ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். விருச்சிக ராசியில் வந்து விசாகம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 11 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 13 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 11 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 15 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். கேட்டிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 13 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் பண சிக்கல்கள் தீர்வதற்காக, முக்கியமாக பண விஷயத்தில் இருக்கின்ற சிக்கல்கள் தீர்வதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்விளக்கு வைத்துவிட்டு வர வேண்டும். ஒரு வியாழக்கிழமை உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கும் சென்றுட்டு வரலாம். அதன் மூலமாக பல தோஷங்களிலிருந்து விடுபட்டு நீங்கள் நன்மைகளை அடைய முடியும், சந்தோஷத்தை அடைய முடியும் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு குருடைய பரிபூர்ண பார்வை கிடைக்கிறது. தெய்வபலம் நன்றாக இருக்கிறது. இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் இனிமேல் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனைவியின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன் செவ்வாய் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது சகோதர வழியிலும் உங்களுக்கு தனலாபம் காத்திருக்கிறது. எதிரிகளால் கூட நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். மேலும் போட்டியிலே வெற்றி பெற்று நல்ல தனலாபத்தை நீங்கள் அடைவீர்கள். எப்படிப்பட்ட போட்டிகள் வந்தாலும் இன்டர்வியூக்கு சென்றாலும் வெற்றி உங்களுக்குத்தான் நிச்சயமாக காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யலாம், அல்லது புதிய வாகனம் வாங்குவதற்கு முயற்சிகள் செய்யலாம். அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். அதற்கான முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எப்படியும் நயமாக பேசி காரியத்தை இந்த வாரம் சாதித்து விடுவீர்கள். பழைய காலங்களிலே பழைய நாட்களிலே நீங்கள் பேசியது மற்றவர்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கும். ஆனால் இனி வரும் காலங்களில் நீங்கள் பேசுவதை மற்றவர்கள் கேட்டு அதன்படி செயல்பட்டு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் சனி இருப்பது இளைய சகோதரனுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்களுக்கும் இளைய சகோதரனுக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். திடீரென்று தைரியமாக பேசுவீர்கள். திடீரென்று தைரியம் குறைந்து காணப்படுவீர்கள். ஆனால் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. தெய்வ அருள் உங்கள் பக்கம் இருப்பதனால் தைரியமாக செயல்படுங்கள். எல்லா காரியத்திலும் வெற்றி உங்கள் பக்கமே இருக்கிறது.
உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும். தாராளமாக சென்று விட்டு வரலாம். 4ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். அவர்களுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தாய் சிறிது கோபத்துடன் இருப்பார்கள். ஆனால் விட்டு கொடுத்து பேசுங்கள். நிச்சயமாக அவர்கள் உங்களை அரவணைப்பார்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தொழில் விருத்தி நன்றாக இருக்கிறது. புதிய முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். எல்லா முயற்சிகளும் நீங்கள் செய்யலாம். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வாரம் விரைவில் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதிலும் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். 10ஆம் இடத்தில் கேதுவான இருப்பது இந்த வாரத்தில் உங்கள் தாத்தா பாட்டி போன்றவர்கள் மூலமாகவும் நீங்கள் லாபத்தை அடைவீர்கள். மேலும் கேதுவான் 10ஆம் இடத்தில் இருப்பது இரும்பு தொழில் செய்பவர்களுக்கும் கனரக தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறையில் அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். எல்லா வகையிலும் வெற்றியை பெறக்கூடிய ஒரு ராசியாக இந்த தனுசு ராசி இந்த வாரம் அமைந்திருக்கிறது. தனுசு ராசியில் பிறந்து இந்த வாரம் நல்ல நாட்கள் தனுசு ராசியில் பிறந்து மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 11 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 13 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 15 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். பூராடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 13 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 11 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 13 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 15 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேதுவான் இருப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 3ஆம் இடத்தில் சூரியன் சனி இருப்பதனால் தைரியம் சிறிது குறைந்து திடீரென்று நன்றாக இருக்கும். ஆகவே அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சனுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் என்பது நிச்சயம். அடுத்து மகர் ராசி. மகர் ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனிபகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பதனால் 7.5 சனி நடந்து கொண்டு இருக்கிறது. 7.5 சனி நடந்து கொண்டிருப்பதால் எல்லா காரியத்திலும் சிறிது தாமதம் ஏற்படும். ஆரம்பத்தில் தாமதம் ஏற்பட்டாலும் 2வது 3வது முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசியிலே புதன் செவ்வாய் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது காதல் செய்பவர்களுக்கு வெற்றி ஏற்படுத்தக்கூடிய வாரமாக இந்த மகர ராசியிலே பிறந்தவங்க இந்த வாரம் அமைந்திருக்கிறார்கள். உங்கள் ராசியிலே புதன் இருக்கிறார். எதிரிகளை விடக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் கிடைக்கும். தந்தையின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். செவ்வாய் இருக்கிறார். நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். தொழில்துறையில் நல்ல லாபம் ஏற்படுத்தி கொடுக்கும். சுக்கிரன் இருக்கிறார். தொழில்துறையில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறுவீர்கள். மேலும் குழந்தைகளுக்காகவும் உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும். குழந்தைகள் மூலமாகவும் நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் சனி இருப்பது மற்றவர்களுடன் பேசும்போது சிறிது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. விவாதம் செய்தால் பெரிய பலன்கள் கிடைக்காது. முடிந்தவரை விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது இளைய சகோதரனுக்கு இந்த ஜலராசியில் ராகு இருப்பது நன்மை. ஆக இளைய சகோதரனுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தாய் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேதுவான் இருந்தாலும் அந்த ராசிநாதன் புதன் உங்கள் ராசியை சஞ்சாரம் செய்தால் தந்தையின் அனுகூலம் நன்றாக இருக்கும். தந்தையும் தாயும் இருவரும் சேர்ந்து உங்களுக்கு நல்வழி காட்டுவார்கள். அதன்படி செயல்பட்ட நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் தந்தை இல்லாதவர்கள் உங்கள் வீட்டு பெரியவர்களிடம் நீங்கள் நன்றாக உங்களுடைய விஷயங்களை உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள். அவர்கள் நல்வழி காட்டுவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயமாக இந்த வாரம் இருக்கிறது. இந்த வாரம் மகர ராசியிலே பிறந்தவர்கள் நல்ல நாட்கள். மகர ராசியிலே பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 11 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 13 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 15 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 13 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 11 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 13 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. தைரியமாக நீங்கள் இருக்கலாம். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது.
ஆகவே காரியங்கள் சிறிது தாமதப்பட்டு நடக்கும். மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. விவாதங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். அந்த விவாதத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்குவதற்காக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. அதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனிபான் உங்கள் ராசியிலே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். நினைத்த காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அந்த வேலை பளுவை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் வேலை செய்து நல்ல பெயரையும் புகழையும் அடைவீர்கள். இந்த வேலைப்பளு அதிகமாக இருப்பதனால் உங்கள் ராசியிலே சந்திரன் இருக்கிறார். ஆகவே சரியான நேரத்தில் தூங்க மாட்டீர்கள். அதன் மூலமாக சிறு சிரமங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகள் இந்த வாரம் நீங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருவருக்கும் ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. 2ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது கோபத்துடன் பேசுவதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். கோபம் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக முடிந்தவரை கோபத்தை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருவான் இருப்பது இளைய சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றம், யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மூத்த சகோதரனுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தைரியமாக காரியங்களை செய்து அதை சாதித்துக் கொள்வீர்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேதுவான் இருப்பது இந்த வாரம் இரவு நேர பயணங்களை செய்யாமல் இருப்பதும், இரவு நேர பயணங்கள் துன்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் புதன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே நண்பர்கள் உறவினர்கள் மூலமாகவும் தந்தையின் ஆரோக்கியத்திற்காகவும் செலவினங்களாகும். மேலும் மாணவர்களுடைய படிப்புக்காகவும் குழந்தைகளுடைய படிப்புக்காகவும் செலவு அதிகமாக ஆகும். உங்கள் ஆரோக்கியத்திற்காகவும் உங்களுக்கு செலவினங்கள் ஆகும். மேலும் சகோதர விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் விருத்தி செய்வதற்காக, சகோதரனுக்கு உதவிகள் செய்வதற்காக, சகோதர வழியில் விருத்தி செய்வதற்காக, தொழில் விருத்தி செய்வதற்காக செலவினங்கள் ஆகும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அடுத்து கும்பராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் நல்ல நாட்கள். கும்பராசியில் பிறந்து அவிட்டம் 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 11 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 13 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 15 வியாழக்கிழமை நல்ல நாள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 11 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 13 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து கும்பராசியில் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு 8ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பதனாலும் உங்கள் ராசியிலேயே சனி பகவான் இருந்து ஜன்மசனியாக நடந்து கொண்டிருப்பதனாலும் வேலைப்பளு அதிகமாக இருக்கும். பிரயாணங்களில் சிறிது பிரச்சனைகள் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமையன்று பெருமாளுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். மேலும் விநாயகருக்கும் நெய் தீபம் வைக்க வேண்டும். புதன்கிழமை பெருமாளுக்கும் விநாயகருக்கும் நெய் தீபம் வைக்க வேண்டும். சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை பெற முடியும், சந்தோஷத்தை அடைய முடியும். பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியில் பிறந்தவர்கள் உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறார். ஆகவே கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். உங்கள் ராசியில் ராகு பகவான் இருப்பது முதுகுவலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே சிறிது எச்சரிக்கை தேவை. 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். தேவஸ்தல யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நீங்கள் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது குடும்பத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கோ அல்லது உற்றார் உறவினர்களுக்கோ திருமணம் நடக்காமல் இருந்தால் விரைவில் திருமணம் கைகூடும். உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையிலே உங்கள் உறவினர்களுக்கு திருமணம் கைகூடும் என்று இருக்கிறது. ஆகவே நண்பர்கள் உறவினர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது மனைவின் ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு எதுவும் ஏற்படாது. ஏனென்றால் 7ஆம் இடத்தில் கேதுபான் இருந்தாலும் 7 கூடியன் புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே பெரிய பின்னடைவு எதுவும் ஏற்படுத்தாது. இருந்தாலும் மனைவிக்கு சிறு சிறு ஊடாபாதைகள், அதாவது சின்ன ஏதாவது சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவி பேரிலே தொழில் செய்பவர்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள் உறவினர்கள் மூலமாகவும் தாயின் மூலமாகவும் நல்ல அனுகூலங்கள் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது சகோதர வழியிலும் உங்களுக்கு தனலாபம் ஏற்படுத்தி கொடுக்கும். சுக்கிரன் இருப்பது எதிர்களை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது.
உங்கள் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் சூரியன் சனி இந்த 2 கிரகங்கள் இருப்பதனால் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். ஆக பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன் சனி இந்த 2 கிரகங்கள் இருப்பது சரியான நேரத்தில் தூக்கம் வராது. அதன் மூலமாக சிறிது சிரமப்படுவீர்கள். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. எதிரிகளை பற்றிய கவலை, தொழில் பற்றிய கவலைகள் இருக்கும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. 2ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் உங்களை எல்லாவற்றிலும் உங்களுக்கு நிம்மதி ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய தெய்வ அனுகிரகம் உங்களை காப்பாற்றும். இந்த வாரம் மீனராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மீனராசியில் பிறந்து பூரட்டாதி 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 11 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 13 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 11 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 15 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 13 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நிச்சயம். அடுத்து எம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கம் வெளிவந்து விட்டது. அதை வேண்டுபவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், அல்லது அருகில் இருக்கிற கடைகளுக்கும் சென்று வாங்கிக் கொள்ளலாம். இந்த வாரம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சூரியன் சனி இருப்பது தொழில்துறையில் சிரமங்கள் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். மேலும் 12ஆம் இடத்தில் சூரியன் சனி இருப்பது சரியான நேரத்தில் தூக்கம் வராது என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்திற்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நெய் தீபம் ஏற்றுவிட்டு வாருங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது, முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்கிறது. புதிய சீனிவாசன் பஞ்சாங்கம் வாங்காதவர்கள் விரைவில் வாங்கிவிடுங்கள். குறைந்த ஸ்டாக்கில் இருக்கிறது. ஆகவே சென்ற வருடம் நிறைய பேருக்கு கிடைக்காமல் அவதிப்பட்டார்கள். இந்த வாரம் முன்னமே இந்த வருடத்திலே வாங்கிவிடுவது நல்லது. அடுத்து இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் உங்களை சார்ந்த குரூப்பிலும் இதை ஃபார்வேர்டு செய்யுங்கள். அனைவரும் இந்த விஷயங்களை கேட்டு இன்புற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலையாய நோக்கம். அடுத்து மாத ராசி பலன், அதாவது மாசி மாத ராசி பலன் 2 நாட்களில் வெளியாகும். அதையும் நீங்கள் கண்டுகளித்து மற்றவர்களுக்கு ஃபார்வேர்டு செய்ய வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் விரைவில் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள். ஆகவே அதன் மூலமாக இனிவரும் காலங்களில் நாம் செய்யக்கூடிய, அதாவது ஏற்படுத்தக்கூடிய எல்லா நிகழ்ச்சியும் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். மேலும் 2-1 மாதங்களில் புதிதாக, அதாவது ஜோதிடம் பயில விரும்புபவர்களுக்காக ஜோதிடத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்ல இருக்கிறேன். இந்த தொலைபேசி மூலமாக, அதாவது யூடியூப் சேனல் மூலமாகவே உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுப்பதற்காக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறேன். அதை விரைவில் நீங்கள் அந்த நன்மைகளை நீங்கள் பெறலாம். இவ்வாறாக இந்த வாரத்தை வரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றியும் வார ராசி பலன்களை பற்றியும் பார்த்தோம். விரைவில் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.